வணக்கம் மக்களே, லிசனிங் டு ஆண்ட்ரூஸ் டாக்ஸ். நான் உங்களோட ஆண்ட்ரூஸ். இன்னைக்கு நம்ம எபிசோட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பேசாமல் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ யூ கைஸ் ஹர்ட் மை வாய்ஸ் அண்ட் யூ ஆர் என்கரேஜிங் மீ டு டூ மோர் அண்ட் மோர். ஓகேவா? ஸோ உங்களை மாதிரி ஆட்கள் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஐ கான்ட் ரீச் திஸ் ப்ளீஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் மை வாய்ஸ் அண்ட் லிசனிங் மை கண்டென்ட்ஸ். அண்ட் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னதான் நான் வந்து இப்படி சேர்த்து தேங்க்யூ சொன்னாலும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் தனித்தனியாக நான் வந்து தேங்க்யூ சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் யூ கைஸ் ஆர் லிசனிங் டு மை வாய்ஸ். வாவ், நானும் ஒரு காலத்தில் என் பேச்செல்லாம் யாரும் கேட்க போகிறா அப்படின்னு இருந்தாள். பட் இப்போது இவ்வளோ பேர் கேட்குறாங்களா, வாவ் தட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் நான் தட்டி கொடுத்துக்கிறேன். உங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்கள். எஸ்பா, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்கள். போட்காஸ்ட் இல்லை, உங்களோட லைஃப் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு குட்டி ஸ்டோரியோட இந்த கண்டென்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்கலான்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. ஸோ ஒரு நாள் வந்து ஐ வாஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் கொஸ்டின் மார்க். ஒரு பல கொஸ்டின் மார்க் என் மண்டையை சுற்றி போட்டால் எப்படி இருக்கும் அந்த லெவலுக்கு நான் இருக்கேன். ஏன்னா ஐ வாஸ் இன் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஐ வாஸ் இன் சேட்னஸ், ஐ வாஸ் இன் மேட்னஸ், ஐ வாஸ் வெரி ஆங்கர். விட்டாங்க அப்படின்னா ஐ நீட் டு ரன் லைக் எனிதிங். ஒரு மராத்தானில் ஒலிம்பிக்ஸ்லாம் இல்லை, எனக்கு எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு வந்து ஓடி போகணும் ஃபாஸ்ட்டாக. நான் டயர்டாகிற லெவலுக்கு வந்து ஓடி போகணும் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்டு எனக்கு வந்து கத்தணும், துண்டு கிளிய ஏன்னு கத்தணும் போல் இருந்துச்சு. அண்ட் ஐ வாண்ட் டு க்ரை. அழுதுகிட்டே இருக்கணும். எனக்கு வந்து மனசு சாந்தமாகிற லெவலுக்கு அழுதுகிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. இல்லைன்னா யாரையாவது தூக்கி போட்டு கிளம்பணும் போல இருந்துச்சு. அந்த லெவலுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு உள்ளே ஓடிட்டே இருக்கு. ஆனால் ஃபேஸை பார்க்கும்போது அப்புறம் சாந்தமாக உட்காந்து ஆஃபீஸ்லேருந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னடா டிசைனரு உள்ளே என்னென்னாமோ ஓடிட்டுருக்கு, ஆனால் வெளியே இவ்வளோ சாந்தமாக இருந்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, எதுவுமே பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு எனக்கு இருந்துட்டு யார்ட்டையும் சொல்ல முடியாது. பட் ஐ வாஸ் கொஸ்டினிங் மீ, why are you like this? ஏன் உனக்கு வருது இப்போ? ஏன் உனக்கு ஒரு மாதிரி சோகமாக இருக்க? ஏன் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் ஆகுற? பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஆன்சர்ஸ் ஃபார் தட். ஏன்னா நார்மலாக தான் போயிட்டுருக்கேன் என்னோட லைஃப். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஷோ தீஸ் கைண்ட் ஆஃப் தாட்ஸ் டு சம்ஒன். பட் என்னால் கணிக்க முடியாது. அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு கோ ஃபார் மை ஃபீல்ட். ஸோ பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு லேப்டாப்லாம் பேக் பண்ணிவிட்டு என்னோடய ஃபீல்டுக்கு போகிறதுக்காக ஐ வாஸ் கெட்டிங் ரெடி. ஸோ ஐ வாஸ் காலிங் மை கொலீக்ஸ், பட் தே ஆர் இன் பிஸி ஒர்க். ஸோ நானே போயிட்டு வந்துடலாம் ஃபீல்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிய ஆட்டோக்குள்ளே ஃபோன் பண்ணி ஆட்டோ வந்தாச்சு. எப்போவுமே நான் வந்து ஃபீல்டுக்கு போகக்கூடிய ஆட்டோ தான். அவர் வந்தோடனே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கு. இட் வாஸ் ஹைவே, கன்னியாகுமரி திருநெல்வேலி ஹைவே. ஸோ ஆட்டோ போயிட்டே இருக்கும்போது கேட்குறாரு, என்ன மேடம் ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பேசவே மாட்டேங்கிங்க அப்படின்னு. நான் கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு சொல்கிறேன். அவங்க திரும்ப உடனே, என்ன மேடம் உடம்புலாம் முடியலன்னு சொல்லிட்டு போயெல்லாம் சொல்கிறீங்க, ஓகே சம்திங் ராங் தான் மேடம், நான் ஒன்று சொன்னால் கோவப்பட மாட்டீங்களா? இல்லை நான் சொல்லுவேன் அப்படின்னு. என் வாய்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. இல்லை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன, ஓகே மேடம், உங்களுக்கு என்ன பிரச்சனையாகவும் இருக்கட்டும், என்ன மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் வந்து குடிமுழுகிற லெவலுக்கு உங்கள் லைஃப் போகட்டும். ஆனால் ஒன்றே ஒன்று பண்ணுங்க மேடம், இந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட லைஃப்பை வந்து கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும் மேடம். கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி போய் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சரும் கிடைக்கும், உங்கள் மைண்டும் ஃப்ரெஷ் ஆகும். எனக்கு ஒரு முதல்ல சொன்னது புரியல, என்னென்னு சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உங்கள் சின்ன வயசு நினைவுகள் எல்லாம் நினச்சி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தது, நீங்கள் என்ன மாதிரி சின்ன வயசில் வந்து சில நேரம் ப்ரைஸ் வாங்கியிருப்பீங்க, அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது நினச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டே இருக்கார். அவர் சின்ன வயசில் நடந்தது எல்லாமே பேசிகிட்டு இருக்காரு. நான் கேரளா மேடம், நான் இங்கே வந்து இருக்கேன், என் ஃபேமிலியெலாம் கேரளாவில் தான் இருக்குது, எப்போ வாசி போயிட்டு வருவேன் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கார். பட் ஐ டிடன்ட் லிசன் டு ஹிம்.
என் மைண்ட் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படி ரிவைண்ட் ஆகிட்டே இருக்குது. ரிவைண்ட் ஆகி 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 ஐ வாஸ் இன் ஏஜ் ஆஃப் 5. ஐ ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட மேம் வந்து காலிங் மீ அண்ட் கிவிங் மீ த கிஃப்ட் ஃபார் கெட்டிங் அ ஃபர்ஸ்ட் மார்க் இன் த எக்ஸாம். வாவ், நல்லா இருக்கு. தென் மை மைண்ட் வாஸ் just jumping to my cousins. ஸோ நாங்கள் சின்ன வயசில் வந்து we were dancing together. அண்ட் இப்போது இந்த இன்சிடெண்ட் வந்து இப்போ நான் வந்து ஒரு 1 or 2 weeks முன்னாடி ஐ saw in a video, but I was rewinding in my mind 6 months ago. ஓகேவா, இந்த நாங்கள் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். நல்ல ஒரு பாட்டு, வாழமே எனக்கு விடுங்கமே எனக்கு கல்யாணம், இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். அண்ட் we were ஃபைட்டிங் டு. அந்த டான்ஸ் ஆடும்போது நாங்கள் வந்து சண்டையும் போடுவோம், டான்ஸும் ஆடுவோம், ரெண்டும் கலந்த கலவையோ வந்து அது போயிட்டே இருக்கும். அண்ட் அது வந்து மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஐ வாஸ் லாஃபிங் லைக் சம்திங் எல்ஸ். சின்ன மின்னு இன்னும் அப்படி இருக்கும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லாஃபிங். அவர் கேட்காரு, என்ன மேடம் நான் சொல்கிறது அவ்வளோ ஜோக்காவாக இருக்கு, மேடம் எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இல்லைன்னு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ நீங்கள் ரிவைண்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்றவர். ரிவைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. வாவ், சூப்பர்ல மேடம், இப்படி தான் மேடம் இருக்கும். நம்ம என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, மைண்ட் எப்படி வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப குழப்பி விட்டுருந்தாலும் சரி, ஆனால் கொஞ்சம் உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்க்கு போயிட்டு வாங்க, பட் அது வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உண்மையில அது உண்மைதாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஸ்டேட் இருந்தாலும் சரி, ஈவன் என்னோட வாழ்க்கை இது அப்படின்னு இருந்தாலும் சரி, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி உங்களோட சைல்ட்ஹுட் டேஸுக்கு போயிட்டு வாங்க. அண்ட் சைல்ட்ஹுட் டேஸுக்கு உங்களுக்கு அந்த நெகட்டிவ் ட்ராமா அதுக்கு போகாதீங்க. நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு வந்து ஏதாவது பாசிட்டிவாக நடந்திருக்கு, ப்ரைஸ் வாங்கினது, வேறு யாராவது என்கரேஜ் பண்ணது, இந்த மாதிரி ஏதாவது ப்ளஸ் பாயிண்ட்டாக நடந்திருக்கு, அதை வந்து யோசிங்க. அதை வந்து கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி ஸ்டாப் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரிஸ் நீங்கள் யோசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அன்னஸ் ஆங்கர், அது இதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மீண்டு வரலாம். அது நீங்கள் யோசிக்க மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆயிரும். ஓகேவா, திஸ் இஸ் ஆல்சோ அ ஸ்டேட் ஆஃப் மெடிடேஷன் தான். ஸோ இந்த மாதிரி உங்களோட லைஃப்பை வந்து கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் ஆன் த பெல் பட்டன். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் கமெண்ட்ஸோ சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. கூடவே என்னோட ஸ்பாட்டிஃபை போட்காஸ்ட் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.